இதுதான் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் வனத்துறை சார்பாக ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சென்னையை ஒட்டியுள்ள சென்னையை அடுத்துள்ள இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் கட்டுமானங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ராம்சார் தளமாக சர்வதேச விதிமுறைகளின்படி சதுப்பு நிலங்களில் உள்ள முக்கியமான இடங்களை குறிக்கும் இந்த ராம்சார் தள சட்ட செயல்முறையின்படி இந்த நிலமானது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ராம்சார் தள சட்ட செயல்முறையின்படி அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் அந்த இடங்களில் எந்த விதமான கட்டுமான பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் சார்பாக இந்த மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் என்ற இடத்தில் உலகம் முழுவதும் உள்ள சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான அந்த திட்ட செயலறிக்கையில் தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கரணை நிலமும் அந்த ராம்சார் தளத்தில் ஒன்றாக திகழ்வதால் அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்றால் அங்குள்ள சுற்றுச்சூழல் சூழலியல் ஆகிய பாதிப்புகள் கடுமையாக ஏற்படும் என்றும் அதனை தடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் குரல் எழுப்பியிருந்தன, வழக்குகளும் தொடர்ந்திருந்தன. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை ஈரநில அறிவிப்பு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அந்த மனுக்களில் புகார் மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே எண்கள் மற்றும் பட்டா நிலங்கள் ஆகியவை செய்தி கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் அந்த ராம்சார் தல எல்லை வரையறையானது குறிப்பிட்ட சர்வே எண்களுடன் ஒப்பிட்டு பரப்பளவை வரையறுப்பது, நில உண்மையை கண்டறிவது ஆகிய அறிவிப்புகளின் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்றும் ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களுடன் குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படாததால் தற்போதைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காட்டுக்கு வெள்ளைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழக அரசு தரப்பில் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வருகின்றன சட்டவிரோதமாக, அதுவும் சர்வதேச ராம்சார் தள அறிக்கை திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தமிழக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமானத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டு தமிழக அரசு சார்பில் மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கினார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன்.